பண்ணி எனக்கு கரெக்டாக வந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்து சைஸ் M ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு சைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால் வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பட் ஐ வாஸ் ரியலி டிசப்பாயிண்டட். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வாஷ் சேனல் சலிஷமிச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஹால் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர்னு ஒரு வெப்சைட்டோட ஹால் பண்ணியிருந்தது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அது நீங்கள் இன்னும் பார்க்கலாம், இங்கே கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ நான் அன்றைக்கி வந்து 2-3 வெப்சைட்ல நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஷீன் ஆல்டர்னேட்டிவ்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர், அர்பானிக் அண்ட் அப்டவுனி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஷீன் ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப சீப்பான கிளாத்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ரொம்ப நல்லா கிளாத்ஸ் கொடுக்குறோம், ரொம்ப லைக் ட்ரெண்டி கிளாத்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நான் இன்னும் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி அர்பானிக் அண்ட் அப்டவுனி இதெல்லாம் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினேன். நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன், அதோட சர்வீஸ் எப்படி இருக்குது, உண்மையாக அதெல்லாம் ஷீன் ஆல்டர்னேட்டிவா, நீங்கள் வாங்கலாமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் வாஷ் சேனல் சலிஷமிச்சு. இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஃபேஷன் ஹால்ஸ், ஸ்கின் கேர்ஸ், vlogs எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர் ஏன் ஃபேமஸ்னால எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். 24/7 ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். அதில் 2 ஃபேமஸான காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. 3 for $799 and 3 for $999. ஸோ இந்த காம்போ ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரெஸ்ஸஸ், நீங்கள் 3 ட்ரெஸ்ஸஸோ இல்லை 3 டாப்ஸோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் நீங்கள் 1000 rupees பே பண்ணால் போதும். I mean 999 பே பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி இன்னொரு காம்போ ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்க கேட்டகரியில் இங்கே 3 பிக் பண்ணால் வெறும் வந்து $799 பே பண்ணால் போதும். நான் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோரை பற்றி ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசுனதால வந்து அதை பற்றி நிறைய பேச போகிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். நான் சில முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு டெலிவரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோரில் வந்து இட் டேக்ஸ் மோர் தென் அ மந்த், சம்டைம்ஸ் 1 மாதம் ஆகல, அதுக்கு மேலேயே ஆகும் உங்களுக்கு. ஸோ போடணும், எனக்கு 1 வாரத்தில் வேணும், எனக்கு 2-3 நாளில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோரில் ரிலை பண்ண முடியாது. ஏன்னா இட் வுட் டேக் அ மந்த். உங்களால் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோரில் வாங்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோரில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு குவாலிட்டியில் இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா பே பண்ண ப்ரைஸ்க்கு ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கும். சில பார்த்தீங்கன்னா பே பண்ண ப்ரைஸ்க்கு ஓகேஷாக இருக்கும். சில வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்கும். ஸோ உங்களால் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. நம்மளுக்கு ப்ராடக்ட் கையில் வந்தபோது தான் தெரியும். ஸோ நானே லாஸ்ட் டைம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சுமாராக இருந்தது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து வெப்சைட் வந்து நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. இதில் எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்கும், இதில் எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 for $999 காம்போவில் வந்து 3 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு COD பார்த்தீங்கன்னா $100 அண்ட் GST பார்த்தீங்கன்னா $50. ஸோ மொத்தம் வந்து $1150 வந்து பே பண்ணேன். COD வந்து தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து ஏன்னா இது எப்போ ஷிப் ஆகுது, எப்போ நமக்கு டெலிவரி ஆகுதுன்னே தெரியாது. ஸோ நீங்கள் COD $100 பே பண்ணாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு ப்ரீபெய்ட் வந்து SSல வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வாட்டிக்கு வாங்க 3 டாப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்வெட் ஷர்ட் தான். இது வந்து நான் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வியர் பண்ணுறேன். இது சச் அ பியூட்டிஃபுல் ஸ்வெட் ஷர்ட். இது கலரும் ரொம்ப செம்மையாக இருக்குது. இட் கம்ஸ் இன் அ ரவுண்ட் நெக், ரொம்ப ஒரு பேக்கியான ஸ்வெட் ஷர்ட். எனக்கு பர்சனல் ஸ்வெட் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்சனல் கேஷுவல் லுக்கு, ஒரு பிரஞ்சுக்கு, சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட்டப் பண்ணுறதுக்கு, அது மாதிரிலாம் நீங்கள் இந்த ஸ்வெட் ஷர்ட் வந்து வியர் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வாட்டி நாங்கள் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்டோர்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இவ்வளோ நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து குவாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து செம்மையாக வந்திருக்கு. முக்கியமாக இந்த ஸ்வெட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. நான் இவ்வளோ திக்கான ஸ்வெட் ஷர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ப்ரைஸ்க்கு நான் பே பண்ண ப்ரைஸ்க்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வர்த் பையிங் ப்ராடக்ட். எனக்கு அந்த ஸ்வெட் ஷர்ட் ரியலி ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நான் போட்டிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 1 size ஆல்சோ XS, SM ஒரு சைஸ் அண்ட் L, XL, XXL வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க. ஸோ நான் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா L, XL, XXL. நான் வந்து எப்பவுமே M தான் என்னோட சைஸ். நான் M தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு ஸ்வெட் ஷர்ட் கொஞ்சம் பேக்கியாக இருந்தால் பிடிக்கும், கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் இந்த கேட்டகரியில் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டர்ட்டில் நெக் டாப் வந்து வாங்கினேன். ஸோ பிளாக் டர்ட்டில் நெக் வந்து உங்கள் வார்ட்ரோப்ல ஒரு எசென்ஷியலான ஒரு பேசிக் பீஸ். ஸோ கண்டிப்பாக அதை வச்சிருக்கணும். இது நீங்கள் நிறைய விதத்தில் ஸ்டைல் பண்ணலாம். ஜீன்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்கர்ட்ஸாக இருக்கட்டும், எதுக்கு வேணால் நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். ஒரு பிளாக் டர்ட்டில் நெக் இது ஒரு மஸ்டாக வந்து ஒரு பீஸ் இன் யோர் வார்ட்ரோப், ஒரு பேசிக் பீஸ். ஸோ அதுக்கு தான் நான் அதை வாங்கினேன். நான் அதை வாங்கும்போது அவ்வளோ எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. 2 கலரில் இருந்தது. ஒன்று பர்கண்டி கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே,
வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி ரியலி வெரி குட். உண்மையாக சொல்கிறேன், குவாலிட்டி அவ்வளோ செம்மையாக இருக்குது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப காஸியாக இருக்குது, உங்களுக்கு வார்மாக இருக்கும். ஸோ நான் வந்து ஷீனில் வந்து ஒரு டர்டன் லைக் டாப் வந்து வாங்கிதான். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாலியஸ்டரில் வரும், பட் ரொம்ப தின்னாக இருக்கும். பட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜெர்சின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட காட்டன் மாதிரி தான் இருக்குது மெட்டீரியல், சாஃப்டாக இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் அ ரிப்டு டீட்டெயில். ஸோ இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இட் ஹாஸ் அ ரிப்டு டீட்டெயில். அண்ட் டர்டன் லைக் இஸ் சம்திங் ஐ லைக் ஸோ மச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஸ்லீவ் டாப் தான் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இட்ஸ் ஸ்மோக்கிங் பலூன் ஸ்லீவ்ஸ் டாப், சச் அ பியூட்டிஃபுல் டாப். இது வந்து நான் வந்து ஒரு தம்ப்நெயில்ல வந்து போட்டுருந்தேன் வியர் பண்ணி என்னோட ஹேர் கேர் தம்ப்நெயில்ல. ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரீட் சைட் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பர்ச்சேஸ். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் டாப், ரொம்ப ட்ரெண்டில் இருக்க ஒரு டாப். ஏன்னா இந்த பலூன் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருக்கு. இன்ஸ்டாகிராம் எந்த சைட் திரும்பினாலும் இந்த பலூன் ஸ்லீவ் டாப்பை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் இட்ஸ் ஆஸ் ஸ்மோக்கிங் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலியஸ்டர் அண்ட் இட்ஸ் அ க்ராப் டாப். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் டாப். இதோட கலர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வாங்கின ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஸ்லீவ் டீட்டெயிலும் இந்த கலரும் தான். சச் அ பியூட்டிஃபுல் கலர், உங்களுக்கு அவ்வளோ வந்து ஈஸியாக கிடைக்காது. இட்ஸ் அ ரேர் கலர். டஸ்கி ஸ்கின் டோன், டீப் ஸ்கின் டோன் ரொம்ப அழகாக வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த டாப் நான் ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது எவ்ரி ஒன் காம்ப்ளிமெண்டட் மீ. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் டாப். இதுல வந்து 4 கலர்ஸ் இருக்கு. இந்த கலர் அண்ட் பிஸ்தா கிரீன், பிளாக் அண்ட் மெரூன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அது நீங்க வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நான் ஸ்ட்ரீட் சைட் ஸ்டோர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் செம்மையா இருக்கு. நான் வாங்கின 3மே என்னோட ஃபேவரட். அண்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஸ்ட்ரீட் சைட் ஸ்டோர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அர்பானிக்ல இருந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் ப்ரீவியஸா ஸ்ட்ரீட் சைட் ஸ்டோர் ஹால் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க காமெண்ட் செக்ஷன்ல அர்பானிக் ட்ரை பண்ணுங்க, அது வந்து ஷீனோட ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு. அதோட ஆப்போட ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவா ஷீன் மாதிரியே தான் இருக்கும். அதில் ஃப்ளாஷ் சேல் போடுவாங்க ஷீன் மாதிரியே. ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து ஃப்ளாஷ் சேல் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அர்பானிக்ல 990 மேலே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. எல்லா ஆர்டர்ஸுமே அவங்க சிஓடி அவைல் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிக்கலனா. அண்ட் இதில் நிறைய ஆஃபர்ஸும் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பட் ஷீனை கம்பேர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அர்பானிக் வந்து கொஞ்சம் ப்ரைஸி, ஷீன் மாதிரி வந்து அவ்வளோ அஃபோர்டபுள் கிடையாது. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க ஷீனோட குவாலிட்டி வந்து அர்பானிக்ல ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஷீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ ரேஞ்ச் மாதிரி இருக்கலாம். ஸோ ஷீனில் வந்து நீங்கள் லைக் 300-400 வந்து டாப்ஸ்லாம் வாங்கலாம். பட் உங்களுக்கு அர்பானிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஆப்னு தான் சொல்லணும். ரொம்ப ப்ரைஸி கிடையாது. H&M, Zara, Forever 21 அது மாதிரி கிடையாது. பட் ஒரு மிட் ரேஞ்ச் ஆப்னு சொல்லலாம். உங்களுக்கு அர்பானிக்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், பாட்டம் வியர்ஸ், டாப்ஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஷூஸ் அதெல்லாம் அவைலபிளாக இல்லை. மற்றபடி உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஷிப்பிங்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 2 வீக்ஸ் ஆச்சு எனக்கு டெலிவரி ஆகுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஷிப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ளே டெலிவரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இருக்க வந்து அவங்க ஆப்பை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் அர்பானிக்கோட கஸ்டமர் சர்வீஸ் கூட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் வந்து அர்பானிக்கோட கஸ்டமர் சர்வீஸ் பர்சனலாக ட்ரை பண்ணதில்லை. நான் காண்டாக்ட் பண்ணல, கால் பண்ணல. ஸோ எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் பற்றி அவ்வளோவா தெரியல. பட் அவங்க வந்து லைவ் ட்ராக்கிங் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ட்ராக் யூர் ப்ராடக்ட். அவங்க ஷிப்மெண்ட்டாக டிஸ்பேச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ட்ராக்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் பேக்கேஜ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டு இருந்தது, பை 1 get 1 அப்படின்னு ஆஃபர் போயிட்டு இருந்தது. எல்லாத்துலேயுமே பாட்டம் வியர்ஸ், டாப்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு. ஸோ வந்து ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பை 1 get 1 வந்து நான் வாங்கினேன். ஸோ நான் 2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் A லைன் ட்ரெஸ். இது வந்து கெப்ரிசி லென்த் இருக்க ஒரு ட்ரெஸ். ஐ மீன் கிட்டத்தட்ட நீ லென்த் வரைக்கும் இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் ஜிப் டீடைலிங். உங்களுக்கு பின்னாடி வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வாங்கினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பஃப் ஷோல்டர்ஸ். எனக்கு என்னன்னு தெரியல ரீசெண்டாக பஃப் ஷோல்டர்ஸ், பலூன் ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நான் வர ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் ஸ்லீவ்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். நான் மோஸ்ட்டாக அந்த ஸ்லீவ்லெஸ் தான் வியர் பண்ணுவேன். இப்போ என்னன்னு தெரியல, ஐ லவ் தீஸ் கைண்டாக ஸ்லீவ்ஸ். ரொம்ப ட்ரெண்டியாக பேக் டு த 90s அந்த ட்ரெண்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இட் ஹாஸ் அ கொஞ்சம் ஒரு வீநெக், டீப் வீநெக் இருக்குது. அண்ட் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். கீழே வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஃப்ளேர் மாதிரி
கொடுத்துருக்காங்க. இது போட்டா செம்ம கியூட்டா இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நான் S வாங்கினேன், மற்ற எல்லா சைஸும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. இது மட்டும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது. இதில் இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் இப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கேர்ஃப்ரீயா, ரொம்ப ப்ரீஸியா, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ யா, கண்டிப்பாக வந்து இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. இருந்தாலும் வந்து நீங்கள் உள்ள இன்னவேர் போட்டு வியர் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லது. ஏன்னா இது ஒரு காட்டன் ட்ரெஸ், லைனிங் எதுவும் உள்ள கொடுக்கல. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் இன்னவேர் போட்டு வியர் பண்ணிங்கன்னா. அண்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் க்ரீன் கலரில். ஸோ இந்த க்ரீன் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது அந்த ஸ்னேக் பிரிண்ட் பாடிகான் ட்ரெஸ் தான். இப்போ ஸ்னேக் பிரிண்ட், அனிமல் பிரிண்ட்லாம் ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ், டாப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனிமல் பிரிண்ட்ஸ் வருது. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஓகே ஒரு அனிமல் பிரிண்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லெப்பர்ட் பிரிண்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ஐ ரியலி லைக் திஸ் ஸ்னேக் பிரிண்ட். சச் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ் இது. ஸோ பாடிகான் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஐ லவ் பாடிகான். இட் சூட்ஸ் மீ. என்னோட பாடி ஷேப் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா M அண்ட் இட் ஹாஸ் அ ரவுண்ட் காலர் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைப் பண்ண வந்து கொஞ்சம் வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முன்னாடி நாட் மாதிரி கட்டுறதுக்கு. அண்ட் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க சீப்பாகவே இல்லை. இட் லுக்ஸ் வெரி 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 குட், வெரி எலிகென்ட். ஸோ இதே ட்ரெஸ் வந்து நான் வந்து இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3K பார்த்தேன். பட் நான் வந்து ஒரு 700 rupeesக்கு தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வியர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ரெண்டு சைடு இந்த மாதிரி வந்து ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து பாலியஸ்டர்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஆனால் இது கண்டிப்பாக காட்டன் கிடையாது, இது பாலியஸ்டர் தான். பட் இட் ஹாஸ் லிட்டில் ஸ்ட்ரெச் டு இட். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருக்குது மெட்டீரியல். உங்களுக்கு பாடிகான் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக அவங்க ஸ்ட்ரெச்சியாக தான் வரும். ஸோ அப்போ தான் உங்கள் பாடி ஹக் பண்ணி ஃபிட் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சச் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இது வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸப் பண்ணி போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு நைட் பார்ட்டி, நைட் அவுட், அது மாதிரி எதுக்காவது பார்ட்டிஸ் இதுக்கெலாம் வந்து வியர் பண்ண வந்து செம்மையான ட்ரெஸ் இது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வர்த் த ப்ரைஸ் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்ச்சேஸ். இதோட குவாலிட்டியும் சரி, இதோட டிசைனும் சரி, இதோட பிரிண்ட்டும் சரி, எல்லாமே வேற லெவல். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணுவோம். அர்பானிக்ல இருந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ரெண்டுமே சேர்த்து 1400 தான் நான் வாங்கினேன். ரீசெண்டாக என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ஸ்கர்ட்ஸ் இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மேலாம் வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஜீன்ஸ் தான் நிறைய வியர் பண்ணுவேன். எப்போ பார்த்தாலும் ஜீன்ஸ் தான் வியர் பண்ணுவேன். பட் ஐ ஃபைண்ட் இட் வெரி அன்கம்ஃபர்டபிள் தீஸ் டேஸ். ஸோ அதனால வந்து ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி ஸ்கர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஐ ஹேட் த வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்டவுன் டு பி ஹானஸ்ட். இந்த எம்ராய்ட் கிரீன் சாட்டன் ப்ளீட்டட் ஸ்கர்ட் தான் நான் வந்து அப்டவுனிலேருந்து வாங்கினேன். இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இப்போ வந்து ப்ளீட்டட் ஸ்கர்ட் ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. இது நீங்கள் மல்டிபிள் வேஸில் ஸ்டைல் பண்ணலாம். ரொம்ப ஒரு பேசிக் பீஸ் உங்கள் வார்ட்ரோபில் இருக்க வேண்டியது. லைக் இதை வந்து நீங்கள் நைட் பார்ட்டிக்கும் வியர் பண்ணலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கும் வியர் பண்ணலாம், இல்லை கேஷுவலாகவும் வியர் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ சச் அ பேசிக் பீஸ், சச் அ பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து அதை யோசிச்சு தான் வந்து இதை வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் 679 rupees இருந்தது ஆஃபரில். ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, பட் வெப்சைட்டில் அவ்வளோதான் இருந்தது. அண்ட் இதோட வந்து உங்களுக்கு சிஓடிக்கும் இதில் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் ஷிப்பிங்க்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஐ திங்க் அது ரொம்ப மோசம்னு நினைக்கிறேன். சிஓடிக்கு எதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணணும், ஷிப்பிங்க்கு எதுக்கு சார்ஜ் பண்ண எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து 130 rupees இதோட ப்ரைஸ் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா 130 rupees பே பண்ணேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாக ஆன்லைன் பேமெண்ட் அவ்வளோவா பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, புது வெப்சைட் ட்ரை பண்ணுறோம். ஸோ அது எப்படி வருது எப்போ வருதுனால தெரியாது. அதனால வந்து நான் வந்து சிஓடி தான் கொடுத்தேன். ஸோ மொத்தமாக சேர்த்து நான் இதுக்கு பே பண்ணி எனக்கு கரெக்டாக வந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்து சைஸ் M ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு சைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மால் வந்து அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் லைக் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி எனக்கு சைஸ் மாற்றி கொடுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு அப்டவுனில் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு சைஸோ இல்லை கலரோ பிடிக்கல இல்லை மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ரிட்டர்ன் தான் பண்ணணும். நீங்கள் ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் தருவாங்க. ஸோ ரீஃபண்ட் தந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி திருப்பி அது உங்களுக்கு ரீச் ஆகும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா வந்து இது மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்கர்ட்டோட ப்ரைஸை மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ண ஷிப்பிங் சார்ஜஸ், சிஓடி சார்ஜஸ்லாம் அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சத்தியமாக தெரியல.
சைஸை தவிர இதோட குவாலிட்டி, டிசைன், கலர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அன் அப்கமிங் பிராண்ட். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும். ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் ஷிப் பண்ணணும்னு செக் பண்ணிட்டு ஷிப் பண்ணிக்கல. போட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட ஸ்கர்ட்டை வந்து வெயிஸ்ட்டில் தான் எப்பவுமே போடுவேன், என்னோட ஹிப்ஸில் போட மாட்டேன். ஸோ வெயிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னோட ஹிப்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால வந்து எனக்கு இது ஃபிட்டாக இருந்தது. ஸோ அதனால இதை நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்காம வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணல. சச் அ பியூட்டிஃபுல் எம்ராய்ட் கிரீன் கலர். எனக்கு எம்ராய்ட் கிரீன் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் அது மாதிரி அதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே எம்ராய்ட் கிரீன் கலர் வித் சாட்டின் ஃபினிஷ். நார்மலாக இருந்தால் கூட வந்து எம்ராய்ட் கிரீன் அவ்வளோ நல்லா இருக்காது. இது சாட்டின் ஃபினிஷ்னால பார்க்க ரொம்ப ரிச்சாக ரொம்ப கிளாஸியாக இருக்கு. லென்த்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. முட்டி கீழே வரைக்கும் வருது. நான் 5.8 ஹைட், எனக்கே வந்து நீ கீழே வருது. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கீழே வரும். அண்ட் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியே இருக்குது. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் க்ளோஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மாதிரி வந்து லாக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சைஸை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கிறதுனால வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அர்த்தம் இல்லை. ஸோ ப்ளீஸ் வந்து உங்கள் சைஸ் வந்து சைஸ் சார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து வாங்க. எனக்கு ஒரு ஒகேஷன் வந்து இருந்தது, நான் அர்ஜென்ட்டாக போடணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஓகே இது எனக்கு என்னோட வெயிஸ்ல கரெக்டாக இருந்தாலும் நான் விட்டுட்டா, இல்லைனா கண்டிப்பாக மாற்றிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் அமிஷி. உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் எது அப்படின்றது காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ். பை பை.